உங்களை ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு தானே கூப்பிட்டுட்டு இருக்கேன். ஆமா, எனக்கு அப்படி கூப்பிடுறது பிடிக்கல. கூப்பிட பிடிக்கலன்னா வேண்டாம், விட்டுருங்க. சரி, அவளை ஃப்ரெண்டுன்னு கூப்பிட மாட்டேன்னு சொல்ற, வேற எப்படி கூப்பிடணும்னு ஆசைப்படுற? எனக்கு எனக்கு அம்மானு கூப்பிடணும்னு ஆசை. பூஜம்மா, அப்படிலாம் சொல்லக்கூடாது. இங்க பாருங்க, நீங்க சொல்றது எல்லாத்தையும் அவங்க செய்யறாங்கன்றதுக்காக இப்படிதான் கேட்பீங்களா? அதானே, எதுக்கும் ஒரு அளவு இல்லையா? ஆனந்தி கல்யாணம் ஆகாத பொண்ணு, பிரியமா பழகுறாங்கிறதுக்காக அம்மானு கூப்பிட ஆசைப்பட்டா எப்படி? எனக்கு என்னமோ இது பூஜா பாப்பாவா கேக்குற மாதிரி தெரியல, யாரோ சொல்லி கொடுத்து கேக்குற மாதிரி இருக்கு. எனக்கும் அப்படித்தான் தோணுது. ஒரு சின்ன குழந்தை கேக் கட் பண்ண போற டைம்ல இப்படி டிமாண்ட் வைக்கிறதுனா சஸ்பெக்ட் சம்வான். ஏன் ஆளாளுக்கு ஒன்று பேசிட்டு இருக்கீங்க? பூஜா பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். பூஜா அப்படி கேட்டதுல எந்த தப்பும் இல்லை. அக்கா, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. பூஜம்மா, இங்க பாருங்க, நீங்க எப்பவும் போல ஆனந்திய ஃப்ரெண்டுனே கூப்பிடுங்க. இப்போ கேக் கட் பண்ணுங்க ப்ளீஸ். இல்ல டாடி, எனக்கு இவங்கள பார்த்தா அம்மா மாதிரி தான் தோணுது. அம்மான்னு தான் கூப்பிடுவேன். ஏன் பூஜம்மா, இவ்ளோ தூரம் அரேஞ்ச் பண்ணிட்டு நீ இப்படி சொன்னா எப்படிமா? எல்லாரும் நிக்கிறாங்க பாரு, உனக்காக வெயிட் பண்றாங்கல்ல. நான் சொன்னதை கேட்டாதான் நான் கேக் வெட்டுவேன், இல்லைன்னா வெட்ட மாட்டேன். இதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. என்ன உனக்கு அம்மானு கூப்பிடணும்னு ஆசைனா நீ அப்படியே கூப்பிடு. நிஜமாவா? ஆமா, அம்மானு கூப்பிடு. அம்மா. நீ என்ன அம்மானு கூப்பிட்டாலும் கூப்பிடலனாலும் நான் உன்னை மக மாதிரிதாம்மா பாக்குறேன். இப்போ கேக் கட் பண்ணலாமா? இன்னைக்கு மட்டும் இல்லம்மா, தினமும் உங்களை அம்மான்னு தான் கூப்பிடுவேன். தாராளமா கூப்பிடு. இப்போ கேக் கட் பண்ணலாமா? கட் பண்ணலாம். Happy birthday to you. Hey! பூஜா குட்டி, ஆனந்திக்கு ஊட்டி விடுங்க.
கோச்சிக்கலன்னா உன்னை கேட்கலாமா? நீ பூஜாவுக்காக தான் அப்படி சொன்னியா இல்ல நீ ஒத்துப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இல்ல நிம்மிமா, நான் முழு மனசோட தான் சொன்னேன். பூஜா என்ன அம்மானு கூப்பிடுறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. வருண், இன்வைட் பண்ணாமலே பர்த்டே பார்ட்டிக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப சந்தோஷம். எனிஹவ், பூஜாவோட பர்த்டேல கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நான் பொதுவா இன்வைட் பண்ணாத இடத்துக்கு போகவே மாட்டேன். இன்சல்ட் பண்ற இடத்துல நிக்கவும் மாட்டேன். என் கொள்கையை விட்டுட்டு கொஞ்சம் பணிஞ்சு போறேன்னா அது என் ஆனந்திக்காக தான். இங்க பாரு, இனிமே நீ ஆனந்தியை பத்தி யோசிக்காம இருக்கிறதா எல்லாருக்குமே நல்லது. ஏன்? நடந்தது எல்லாத்தையும் நீ பார்த்துட்டு தானே இருக்க. ஆனந்தி பூஜாவுக்கு அம்மாவாக போறா. பகல் கனவுலாம் காணாதீங்க, அது பலிக்கவே பலிக்காது. ஆனந்தியை 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணி கொடுக்க அவங்க வீட்டுல சம்மதிக்கவே மாட்டாங்க. அப்படின்னு நீ பகல் கனவு காணாத. அவ ஒர்க் பண்ற கம்பெனியை நீ வாங்கினதுனால, அவ கோட் பண்ண டெண்டர்ல ஜெயிச்சதுனால ஆனந்தி உனக்கு கிடைப்பான்னு நீ நினைச்சு கூட பார்க்காத. இன்னைக்கு கோவமா இருக்கிற ஆனந்தி இப்படியே இருந்துட மாட்டா. நிச்சயம் ஒரு நாள் மனசு மாறுவா. அதுக்கு சான்ஸே இல்ல. உள்ள பார்த்தல ஆனந்தி எப்படி பூஜாவை அம்மான்னு கூப்பிட சொன்னத. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு மருமகளா வரப்போறான்னு அர்த்தம். அம்மா இல்லாத பொண்ணாச்சேன்னு ஒரு ஆறுதலுக்காக சொன்னத நீங்க வேற மாதிரி அர்த்தம் பண்ணிட்டு இருக்கீங்க. இங்க பாரு, அவ ஆறுதலுக்காக சொன்னாலோ இல்ல வாழ்றதுக்காக சொன்னாலோ இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கே தெரிஞ்சிருமே. அதே கொஞ்ச நாள்ல ஆனந்தி எனக்கு தான்னு உங்களுக்கும் தெரியும். இங்க பாரு, என் செல்ல அக்காவோட குட்டி பையன்றதுனாலதான் இவ்வளவு தூரம் பொறுமையா பேசுறேன். ஒரு டிசாஸ்டர் வரதுக்கு முன்னாடியே பிரிகாஷனா இருந்துக்கணும். இல்ல எல்லாத்தையும் லாஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். லாஸ்ல போன எத்தனையோ கம்பெனியை வாங்கி நான் ப்ராஃபிட்ல போக வச்சிருக்கேன். கடைசியில எப்படி லாபமா மாத்துறதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்பா இவ்வளவு பட்டும் உனக்கு புத்தி வரவே இல்லைல்ல? உன்னை பாக்குறதுக்கு எனக்கு பரிதாபமா இருக்கு. சித்தி, உங்களை விட நான் வயசுல ரொம்ப சின்னவன் தான். இருந்தாலும் ஒன்று சொல்லிக்கிறேன், இன்னைக்கு காத்து உங்க பக்கம் அடிக்குது. அதுக்காக தினமும் இதே திசையில் அடிக்கும்னு எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. திசை மாதிரி என் பக்கமும் வீசும். சும்மா இல்ல, தென்றலா. ஹே, எனக்கு ஒண்ணு புரியல. இது ஓவர் கான்ஃபிடென்ட்டா இல்ல உனக்கு உலகமே புரியலையா? எப்படி சொல்றதுன்னு எனக்கே தெரியல. இங்க பாரு, ஸ்ட்ராங்கா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. ஆனந்தி கழுத்துல தாலி கட்ட போறது ஏன் புள்ள மனோஜ் தான். அத புரிஞ்சுக்கிட்டு நீ டீசென்ட்டா விலகி போயிட்டேனா அது உனக்கு நல்லது. அப்படி இல்லாம ஆனந்தி நமக்கு தான் கிடைப்பான்னு நம்பிக்கிட்டே இருந்துட்டு அப்புறம் கடைசி நேரத்துல கிடைக்க மாட்டேன்னு தெரிஞ்சுட்டு ஐயோ உன்னால தாங்கிக்க முடியாதுப்பா, சூசைடு கூட நீ பண்ணிக்குவியோ அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.